بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. ஒவ்வொரு மனிதரும் அனுபவிக்கக்கூடிய இறுதி நிலை, அதாவது மரணம் முதல் மன்னரை வரை எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் உங்கள் முன் நாடகமாக நடித்து காட்டப் போகிறோம். காட்சி 1. நல்லடியார்கள் மற்றும் கெட்டடியார்களின் அமல்கள். இதில் முதலாவதாக நல்லடியார்கள் அமல்களும் உயிர் பிரியும் தருணமும். ஒழு செஞ்சுட்டு வந்தாச்சு. ஓ, இன்னும் பாங்க சொல்ல நேரம் இருக்கா? அது வரைக்கும் கொஞ்ச நேரம் குரான் ஓதுவோம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم. நல்ல ஆத்மாவின் உயிர் பிரியும் தருணம். அமைதி அடைந்த ஆத்மாவே, நீ உன் இறைவனிடமே திரும்பிச் செல். அவனை மகிழ்வித்து அவனால் மகிழ்விக்கப்பட்டவனாக என் அடியார்களில் நீ சேர்ந்து கொள். என் சொர்க்கத்தில் நுழை. உங்களுக்கு அமைதி உண்டாகட்டும். நீங்கள் செய்த நன்மைக்காக சொர்க்கத்தில் நுழையுங்கள் என்று சொல்லப்படும். எங்கள் இறைவன் அல்லாஹ் என்று கூறி நேரான பாதையில் நிலைத்திருந்தவர்களுக்கு மலக்குகள் இறங்கி, அஞ்சாதீர்கள், கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்ட சொர்க்கத்தின் நற்செய்தியை பெறுங்கள் என்று சொல்வார்கள். இரண்டாவதாக கெட்ட அடியார்களின் அமல்களும் உயிர் பிரியும் தருணமும். போம்மா, அதுக்கெல்லாம் இன்னும் நேரம் இருக்குது. டெய்லியும் நானும் தொழுன்னு சொல்றப்பெல்லாம் இதே தான் சொல்கிறேன். என்னைக்கு தான் நான் சொல்கிறத கேட்டு தொழு எடுக்க போறியோ தெரியல. தெரியுமா, எப்போ பாரு தொழுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுற. அம்மாவுக்கு வேறு வேலையே இல்லை. ஹலோ, சொல்றி. நம்ம பிடிஎஸ் இருக்காங்கண்ணே, இப்போ புதுசாக ஒரு சாங் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்களாம். அந்த சாங் எனக்கு கொஞ்சம் சென்ட் பண்ணி விட்றியா? நானும் அது எல்லா இதுலேயும் தேடி பார்க்குறேன், எனக்கு அது மட்டும் கிடைக்கவே மாட்டுது. தொழுதியா இல்லையா? வரம்மா. எங்கள் அம்மா ஒருத்து எப்போ வாரு தொழுன்னு சொல்லி தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். சரி, நீ சொல்றி. சரிடி, எனக்கு அந்த லிங்க் வந்துச்சுட்டு பார்த்துட்டு உனக்கு ஃபோன் அடிக்கிறேன். சரி, தூங்கலாம். அறிந்து கொள்ளுங்கள், உயிர் தொண்டை குழியை அடையும் போது வந்திருப்பவன் யார் என்று கேட்கப்படும் போது அது பிரிவுதான் என்பதை அவன் உறுதியாக அறிந்து ஒரு கெண்டைக்கால் மற்றொரு கெண்டைக்காலுடன் பின்னிக் கொள்ளும் போது அன்றைய தினம் உமது இறைவனிடமே மீறுதல் உள்ளது. கெட்ட ஆத்மாவே, அல்லாஹ்வின் கோபத்தை நோக்கியும் அவன் வேதனையை நோக்கியும் இந்த உடலில் இருந்து வெளியேறு. காட்சி 2. ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். இந்த அநியாய
அநியாயக்காரர்கள் மரண வேதனையில் இருக்கும்போது நீங்கள் அவர்களை பார்த்தால் மலக்குகள் தம் கைகளை நீட்டி இவர்களிடம் உங்களுடைய உயிர்களை வெளியேற்றுங்கள், இன்றைய தினம் நீங்கள் இழிவு தரும் வேதனையை கூலியாக கொடுக்கப்படுவீர்கள், ஏனெனில் நீங்கள் உண்மை அல்லாததை அல்லாஹ்வின் மீது கூறிக்கொண்டிருந்தீர்கள், இன்னும் அவனுடைய வசனங்களை நம்பாது நிராகரித்து பெருமை அளித்துக் கொண்டிருங்கள் என்று கூறுவதை நீர் காண்பீர். காட்சி 2. நல்லடியார் மற்றும் கெட்டடியாரின் ஜனாசா கொண்டு செல்லும் போது. இதில் முதலாவதாக நல்லடியாரின் நிலை. நல்லடியாரின் ஜனாசா சுமந்து செல்லப்படும் போது அவருக்கு கிடைக்கப் போகும் கபருடைய மன்னரை இன்பங்களையும் மறுமையின் கூலிகளையும் அவர் அறிந்து கொள்வதால் மிக ஆவலோடு என்னை விரைவாக கொண்டு செல்லுங்கள், என்னை விரைவாக கொண்டு செல்லுங்கள் என்று கூறுவார். ஏனெனில் தான் செய்ய போகும் ஓய்வையும் அல்லாஹ் வழங்கப் போகும் கண்ணியத்தையும் அடைய அவர் அவசரப்படுவார். இரண்டாவதாக கெட்ட அடியார்களின் நிலை. கெட்டடியார் கூறும் வார்த்தை: பாவங்கள் செய்து இறைவனுக்கு மாறு செய்து வாழ்ந்த ஒருவரின் ஜனாசா சுமந்து செல்லப்படும் போது அவருக்கு காத்திருக்கும் வேதனைகளை உணர்ந்து அவர் திடுக்கிடுவார், பயத்தினால் புலம்புவார். எனக்கு ஏற்பட்ட கேடே, என்னை எங்கே கொண்டு செல்கிறீர்கள், என்னை எங்கே கொண்டு செல்கிறீர்கள். அவர் அங்கிருந்து தப்பிக்க விரும்புவார், ஆனால் அவரால் முடியாது. காட்சி 3. நல்லடியார் மற்றும் கெட்டடியார் மன்னரை கேள்வி கணக்கின் போது. முதலாவதாக நல்லடியாரின் மன்னரையின் நிலை. ஒரு அடியார் தனது கபரில் வைக்கப்பட்டு அவரது உறவினர்கள் அங்கிருந்து திரும்பி செல்லும் போது அவர்களின் காலடி ஓசையை அவர் கேட்பார். அதன் பிறகு கேள்வி கேட்பதற்காக 2 வானவர்கள் இறங்குவார்கள். உன்னுடைய இறைவன் யார்? என்னுடைய இறைவன் அல்லாஹ். உன்னுடைய மார்க்கம் என்ன? என்னுடைய மார்க்கம் இஸ்லாம். நீ முகமது நபியை பற்றி எப்படி அறிவாய்? அவர் அல்லாஹ்வின் அடியாரும் தூதரும் ஆவார். அவர் எங்களுக்கு தெளிவான வழிகாட்டுதலுடன் வந்தார். நாங்கள் அவர் கூறியதை நம்பினோம், அவரை பின்பற்றினோம். அப்போது மலக்குகள் சொல்வார்கள், நீ உண்மையை சொன்னாய், பிறகு அந்த அடக்கத்திலேயே சுகம் வழங்கப்படும், புதுமாப்பிள்ளை போல் உறங்குங்கள். மறுமை நாளில் எழுப்பப்படும் வரை அவர் அமைதியாக உறங்குவார். இரண்டாவதாக கெட்ட அடியார்களின் மன்னரையின் நிலை. உன்னுடைய இறைவன் யார்? என்னுடைய இறைவன் தெரியாது. உன்னுடைய மார்க்கம் என்ன? என்னுடைய மார்க்கம் தெரியாது. நீ முகமது நபியை பற்றி அறிவாயா? எனக்கு யாருமே தெரியாது. கேள்வி கேட்ட பிறகு வானவர்கள் சொல்வார்கள், தீய ஆத்மாவுக்கு வானத்திலிருந்து இவன் பொய் சொல்கிறான், இவனுக்கு நரகத்தின் விரிப்பை விரியுங்கள், நரகத்தின் வாசலை திறந்து விடுங்கள் என்று இறைக்கட்டளை வரும் என கூறப்படுகிறது. மக்களே, சிந்தித்து பாருங்கள். இதுதான் மரணம். நம்மை வந்து அடையும் போது நமக்கு என்ன நிலை ஏற்படும் என்று நம்மால் அதை வெளிப்படுத்த முடியாது. மரணம் என்பது செருப்பின் வாரை விட மிக நெருக்கத்தில் இருக்கிறது. மரணம் முடிவல்ல, இதுதான் தொடக்கம். நாம் அல்லாஹ்வை சந்திக்கும் போது ஆவலோடு செல்வோமா அல்லது புலம்பிக் கொண்டே செல்வோமா என்பதை இம்மை வாழ்வின் நாம் அமல்தான் தீர்மானிக்கும். அதனால் அமலை சரி செய்ய